ஹாய் ஹலோ ஆமி. இது உங்களோட ஃபிக்ஷன் வேர்ல்ட். நானும் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை ரொமான்டிக் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி நான் டெய்லி ஒரு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக என்னோடய ஒன் ஷாட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்படி போடுறேன், இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஓகே, நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணால் நீங்களும் ஜெகேவும் நைட் ஒரு 2 மணி இருக்கும். பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஒரு பேச்சுலர் பார்ட்டி முடிச்சுட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருமே பார்ட்டி கேட்டதுனால இந்த வீக்கெண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்ட்டியும் கொடுத்துருப்பீங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு 2-3 கப்ஸ் தான் குடிச்சிருப்பீங்க. அதுக்குள்ளாரவே உங்களுக்கு நல்ல போதை ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் நல்லா போதையில் ஜிகேவோட முதுகில் சாஞ்சு அவனோட ஹிப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வரீங்க. இப்போ ஜேகேக்கு செம்ம கோவம். வீட்டிலேருந்து போகும்போதே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஆனால் நீங்கள் அவனுக்கே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் விட்டுட்டீங்க. அது பயங்கரமாக உள்ளே போய் வேலை பார்க்குது. ஸோ அதனால தான் அவன் கோவமாயிட்டு ஒரு ஹேண்டில் உங்களை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்டில் பைக்கை ரைட் பண்ணி வீட்டுக்கும் வரான். அப்படியே உங்களை தூக்கிட்டு வீட்டில் யாராவது வெளியே உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்பாவும் அம்மாவும் இல்லை. ஸோ அப்படியே மெதுவாக டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு பெட்டில் அவங்கள லைட் ஆக்கலான்னு வரும்போது கரெக்டாக நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. அவன் மேலேயே நீங்கள் வாமிட் பண்ணுறது. பட் அவ்வளவுமே உங்கள் மேலேயே பட்டுருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே அதை பார்த்து ஐயோ சாரி அப்படின்னு போதையில் உளறிட்டு அப்படியே படுக்கிறீங்க. இப்போ உங்கள் பெட்டுக்கு கீழே உங்கள் மேலே ஃபுல்லாக வாமிட்டு. இப்போ அவன் தலையில் அடிச்சுட்டு இது வேறையா அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரான். பார்த்தா நீங்கள் பெட்டோட சென்டரில் வந்து குப்பரை படுத்துட்டு கையும் காலையும் நீட்டி அந்த பெட்டை ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணி படுத்து கிடக்குறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே பக்கத்தில் வந்துட்டு கொடிக்காரி எப்படி தூங்குறா பாரு, அவ்வளோ சொல்லி கூப்பிட்டு போயிருக்கேன், அங்கே போயிட்டு குடிச்சு எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மறுபடியும் உருட்டி உங்களோட பில்லோவில் படுக்க வச்சுட்டு அவனும் படுத்துக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு செம்ம தலைவலி. இப்போ ஜேகே உங்கள் முன்னாடி காஃபி கப்பை நீட்டுறான். அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் அவன் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டான். ஸோ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே சிப் பண்ணிவிட்டே பா தலை ஏண்டா இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. இப்போ அவன் அப்படியே ஃபைலை புரட்டிக்கிட்டே தடவை குடித்தா இப்படி தான் வலிக்கும் அப்படிங்கிறான். இப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நேற்று நம்ம நல்லா குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து நான் எவ்வளோ சொன்னேன்டா, அவங்க தான் கேட்காம அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. அதான் குடிச்சிட்டல அப்புறம் என்ன அப்படிங்கிறான். ஸோ இப்போ தான் யோசிக்கிறீங்க நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் பைக்கில் ஏறி உட்காந்தது ஞாபகம் இருக்குது. அண்ட் வீட்டுக்கு வந்து வாமிட் பண்ணது ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஆமாம் நான் நைட்டு வாமிட் பண்ணிட்டேன்ல அப்படின்னா ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெடை நோட் பண்ணுறான். இல்லையா, அப்புறம் எப்படி என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவன் அவங்கள பார்த்துட்டு ஏன் நான் தான் மாற்றினேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே சிப் பண்ண காஃபியை அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி பொறையேற உள்ளே முழுங்குறீங்க. எனது நீ மாற்றினியா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்ன, நான் உன் ஹஸ்பண்ட் தானே, நல்லா குடிச்சிட்டு வாமிட் பண்ணுற வேண்டியது அந்த டைமில் நான் அம்மா போய் எழுப்பணுமா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே கப்புச்சப்புன்னு உட்காந்துருக்கீங்க. இப்போ அவனும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். ஆக்சுவலி நீங்கள் 2 பேருமே எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஜேகேக்கு ஹையர் ஸ்கூல் வந்ததுக்கப்புறமே உங்கள் மேலே ஒரு ஒன் சைட் லவ் வந்திருக்கும். பட் நீங்கள் இப்போ வரைக்குமே ஜேகேவை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
எந்த அளவுக்குன்னா, நீங்க வீட்ட பொறுத்த வரைக்குமே ஒரு தங்கமான புள்ள, உங்கள மாதிரி உலகத்துல ஒரு புள்ள உண்டுமா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா, வெளிய போனா என்னென்ன பண்ணுவீங்கன்னு ஜேகேக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் ஆல்சோ ஜேகேவுமே வீட்ல ஓகே ஒரு நல்ல பையன் அப்படின்னு தான் பேரு. ஆனா, வெளிய போனா பப்பு, கிளப்புன்னு சுத்துவான் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஜேகேக்கு என்னதான் உங்க மேல லவ் இருந்தாலும், அத இதுவரைக்கும் உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டதே கிடையாது. பிகாஸ் எங்க நீங்க தப்பா எடுத்துட்டு அவன விட்டு விலகி போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ எப்படியாவது வீட்லயாவது சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், உங்க 2 வீட்லயுமே சேர்ந்து உங்களுக்கு மேரேஜ் பண்றதா பேசிருவாங்க. அண்ட் இப்ப என்னன்னா, நீங்க 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பேர். அண்ட் உங்க 2 பேருக்குமே ஒருத்தர ஒருத்தர் அவ்ளோ நல்லா தெரியும். வீட்ல இருக்கிறவங்கள விட உங்கள வந்து நல்லா வந்து 2 பேரும் புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அண்ட் நெறைய கேர் பண்ணிப்பீங்க. அண்ட் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க. ஆனா, ஜேகேக்கு உங்க மேல லவ் இருக்கு. உங்களுக்கு ஜேகே மேல அது இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீட்ல இருக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பீங்க. ஆனா, வெளிய போனீங்கன்னா, ஜேகே கூடயே இந்த காலேஜ் கிரவுண்ட்ல அண்ட் பைக் ஷெட்ல இந்த மாரிலாம் உட்காந்துட்டு போற வர பசங்கள சைட் அடிக்கிறது அண்ட் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுறது, ஜேகே கிட்டேயே அதை சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பீங்க. அண்ட் பைக்கில் ஸ்பீடாக போனாங்க அப்படின்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போனீங்கன்னா அவங்கள வம்பிழுக்கிறது, இந்த வேலைலாம் நல்லா பார்ப்பீங்க. ஜேகே கூட நல்லா சுற்றுவீங்க. அண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க ஜேகே கூட. ஈவன் ஒரு நாப்கின் வேணும்னா கூட ஜேகே கிட்ட நீங்கள் தயங்காமல் கேட்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஜேகேவும் அதே மாதிரி தான் உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவான். அண்ட் எல்லாமே அவன் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவான், அவன் லவ் பண்ணதை தவிர. அண்ட் உங்ககிட்ட யாராவது ப்ரொப்போஸ் பண்ண வந்தால் கூடவும் அவன் ஏதாவது கலாய்ச்சி ஒரு மாதிரி பங்கம் பண்ணி அந்த சீனே வேறு மாதிரி மாற்றிடுவான். ஸோ உங்களுக்கு அப்படியே பழகுனதுனால லவ் அப்படின்ற ஒன்று உங்கள் லைஃப்பில் வரவே கிடையாது. அண்டு அதை பற்றி நீங்கள் யோசிக்கவும் கிடையாது. இப்படியே தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகே கூட சடனாக மேரேஜ் ஆனதுனால இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி அக்வர்டான மூமெண்ட்டில் தான் உங்களோட டேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ எப்படியோ ஒரு 2 டேஸ் போகுது. அந்த டேயோட மார்னிங் நீங்கள் கண்ணு முழிக்க முடியாமல் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் உங்களால் கண்ணு திறக்க முடியல. ஜேகே ஆஃபீஸ் கிளம்பிட்டு அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் ஹேர் எல்லாம் அப்படியே கோது விட்டுட்டு உங்கள் லிப்ஸில் பெக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் போயிடுறான். இப்போ உங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ அவன் போய் கொஞ்ச நேரம் கழித்து தான் நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படின்னா டெய்லியும் இவன் இப்படி தான் பண்ணிட்டு போகிறானா? அ இவன் என்ன ரொம்ப நார்மலாக நடந்துக்கிறான். ஆனால் என்னால் ஏன் இதை ஏற்றுக்கவே முடியல? எனக்கு மேரேஜ் ஆன மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டேவோட ஆஃப்டர்நூன் உங்கள் ஆண்டி கூட அப்படியே கீழே குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைனிங் ஹாலுக்கு வரீங்க. அப்போ அவங்க ஆண்டியும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சடன்லி நீங்கள் அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறீங்க. அவங்க பயந்துட்டு உங்களை எழுப்புறாங்க. ஆனால் எந்திரிக்கவே மாட்றீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு நல்ல ஃபீவர். அண்ட் நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ல அப்படின்றதுனால அவங்க இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு அண்ட் ட்ரிப்ஸும் போடுறாங்க. ஒரு 1 hour கிட்ட அங்கேயே இருக்கிறீங்க. அண்ட் வர வழியில் கொஞ்சமாக உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 7:30 போல் தான் வீட்டுக்கு வரீங்க. வந்த உடனேயுமே உங்கள் ஆண்டி குக் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு ஒரு 9 o'clock போல் போய் படுத்துடுறீங்க. அண்ட் எப்போவுமே ஜேகேவோட அப்பா 2 பேருமே ஒர்க் முடிச்சுட்டு ஒன்றா தான் வருவாங்க. வரும்போது நீங்கள் 4 பேருமே ஒன்றா தான் சாப்பிடுவீங்க. அண்ட் இன்றைக்கும் அதே மாதிரி வராங்க. பட் நீங்கள் கீழே இல்லை. எப்பவும் போல் ஜேகே கீழே பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு அவனோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரும்போது தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் இல்லை அம்மா எங்கே அவள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறான். அவள் சாப்பிட்டாடா, அவளுக்கு மத்தியானம் ஒரு மாதிரி ஃபீவர் ஆயிடுச்சு, மயங்கிட்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், ட்ரிப்ஸ் போட்டாங்க, எல்லாம் இப்போ ஓகே தான், அதான் சீக்கிரமாக சாப்பிட சொல்லி அவளை தூங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கடகடன்னு சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்க தான் மேலே ஓடி வரான்.
ஜேகே இந்த மாதிரி உங்கள கேர் பண்ணுறது ரொம்பவே கேஷுவல் தான். ஸோ வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது பெருசா ஒண்ணும் தெரியல. அவங்களும் சிரிச்சுட்டே விட்டுர்றாங்க. அவன் வேகமா வந்துட்டு ரூம்ல பார்க்குறான். நீங்க அப்படியே நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் தான் லைட் போட்டு பார்க்கும்போது கர்டைன்லாம் அப்படியே அங்கங்க ஒரு மாதிரி ஓப்பன்ல இருக்கு. ஸோ நல்லா விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, கர்டைன்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டு, அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உங்க பக்கத்துல உட்கார்றான். நீங்க அப்படியே லைட்டா நடுங்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் டக்குன்னு அவன் உங்க பக்கத்துல படுத்துட்டு, அவனோட சேர்த்து உங்கள ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் நல்லா அவன டைட்டா ஹக் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காம் ஆகுறீங்க. அண்ட் நல்லா தூங்குறீங்க. ஜேகேவும் உங்களுக்கு தட்டி குடுத்துட்டு அப்படியே தூங்குறான். அண்ட் இப்ப அப்படியே ஒரு ஏர்லி மார்னிங் 3:45 கிட்ட இருக்கும். நீங்க அப்படியே மெதுவா கண்ண தொறக்குறீங்க. உங்க முன்னாடி ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் லைட்டா நகர்ந்துட்டு பார்க்குறீங்க. ஜேகே நல்லா உங்கள ஹக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாரி ஷாக்டா இருக்கு. அவன் ஹக்குலேருந்து வெளிய வரலான்னு சொல்லிட்டு லைட்டா ட்ரை பண்றீங்க. நீங்க இப்படி நெளியிறப்போ ஜேகேவுக்கு முழிப்பு வருது. ஸோ அவனும் முழிச்சுட்டு உங்கள பார்க்குறான். "ஏய்! இப்ப எப்படி இருக்க? ஃபீவர் ஓகேவா?" அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ஹக்குக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப் ம் ம் பரவால்ல. அப்படின்ட்டு நீங்க அப்படியே தயங்கிட்டே பேசுறீங்க. இப்ப ஜேகே அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு, உங்களோட நெத்தியில அப்படியே கை வச்சு டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்க்குறான். ஏதோ லைட்டா இருக்கு. ஸோ அவனும் உங்கள பெட்ஷீட் வச்சு கவர் பண்றான். பட் நீங்களும் அப்படியே தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிச்சு உட்கார்றீங்க. இப்ப ஜேகே உங்கள பார்த்துட்டு, "ஏய்! இப்படி ஹெவி ஃபீவர் வர அளவுக்கு என்னடி பண்ண?" அப்படின்னு கேட்குறான். நீங்க அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறீங்க. இப்ப அவன் யோசிச்சுட்டு, "ஆமா, நேத்து மழை பெஞ்சதே ஈவினிங். நனஞ்சியா?" அப்படின்னு கேட்குறான். இப்ப நீங்க அப்படியே பல்ல காட்டுறீங்க. "தெரியும். இந்த வேலைத்தனம்லாம் நீ பார்ப்பேன்னு தெரியும். நான் நேத்து ஈவினிங்கே வரணும்னு நெனச்சேன். ஒர்க் ஆயிடுச்சு." அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாரி குழந்த மாரி முழிக்கிறீங்க. "அதான் உனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்லடி. அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ற?" அப்படிங்கிறான். "ஒத்துக்காதுன்னுலாம் பரவாயில்லடா. ஜாலியெல்லாம் கிடைக்கிறப்பவே அனுபவிச்சுக்கணும். அப்புறம் ஃபீவருக்காகலாம் அத பார்த்தா முடியுமா?" அப்படின்னு நீங்க அப்படியே வெட்டி வேக்கணும் பேசுறீங்க. இப்ப அடுத்து உங்களுக்கு தும்மல் விழுகுது. நீங்க அப்படியே தும்மி முடிச்சுட்டு ஜேகே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன்ல பார்க்குறீங்க. "இது வேறயா?" அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கீங்க. இப்ப ஜேகே அப்படியே பெட்ஷீட்ட எடுத்து விட்டுட்டு, கீழ போயிட்டு உங்களுக்கு ஆவி பிடிக்கிறதுக்காக அங்க ஒரு ஜார் இருக்கும். அதையும் எடுத்துட்டு, ஹாட் வாட்டர் எடுத்துட்டு, அதில போடுறதுக்கு மெடிசனையும் எடுத்துட்டு வரான். வந்துட்டு லைட்டு போட்டுட்டு, உங்களுக்கு பெட்டு மேல அத வச்சு, அதில வந்து அந்த ஹாட் வாட்டர ஊத்தி மெடிசனையும் போட்டுட்டு, உங்கள ஆவி பிடிக்க சொல்றான். அ "ஜேகே, எனக்கு தான் இது புடிக்காதே" அப்படின்றீங்க. ம். மழையில ஆடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஆடிட்டு எல்லாத்தையும் இழுத்து வச்சிருக்க. அப்புறம் யார் பார்த்துக்கிறது? அப்படிங்கிறான். இப்ப நீங்க வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கவே, அவன் டக்குன்னு உங்கள இழுத்து, அது முன்னாடி பெண்ட் பண்ணி உங்கள ஆவி பிடிக்க வைக்கிறான். பெட்ஷீட்ட 2 பேருக்குமா சேர்த்து கவர் பண்ணிடுறான். ஸோ 2 பேருமே உட்காந்து அதில வந்து அந்த ஃபேஸ் காமிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க உங்கள அந்த ஃபேஸை வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி வச்சிடுறான். ஸோ இப்போ அப்படியே பெட்ஷீட் ஓப்பன் பண்ணால் நல்லா 2 பேருக்குமே ஸ்வெட் ஆகி போய் இருக்குது. ஸோ ஃபேன் போட்டுட்டு உங்களுக்கு டவல் எடுத்து உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விடுறான். அவனும் வந்து தொடச்சிக்கிறான். இப்போ உங்களுக்கு தூக்கம்லாம் கலைஞ்சு போச்சு. ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. டைம் என்னவோ 4:00 தான் ஆகுது. ஸோ ஜேகே அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து அவன் படுத்துக்கிறான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு, "ஜேகே, ஜேகே" அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவன் படுத்துட்டே, "ம் என்னடி?" அப்படிங்கிறான். "அ இல்ல, என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி வீட்ல கேட்டாங்கல்ல. அப்போ எப்படி ஓகே சொன்ன?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இப்ப ஜேகே அப்படியே கண்ண முழிச்சுட்டு, உங்கள அப்படியே டக்குன்னு பெட்ல லைட் ஆக்கிட்டு உங்க மேல வரான். உங்களுக்கு அப்படியே ஹார்ட் எல்லாம் படபட படபடன்னு அடிக்குது. "என்ன? நான் கொஸ்டின் தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி வர?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயங்கி தயங்கி பேசுறீங்க. அப்ப அவங்க கிட்ட வந்துட்டு, "சாவணும்னு முடிவாயிருச்சு. சூசைட் பண்ணி செத்தா என்ன? இல்ல தூக்கு போட்டு செத்தா என்ன?
அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு செம்ம வெறி ஆகுது. நீங்க டக்குன்னு எழுந்துட்டு அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறீங்க. "ஏன்டா! என்ன பார்த்தா உனக்கு கொலைகாரி மாதிரி இருக்கா? நான் என்ன உன்ன கொல்றேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே அடிக்கிறீங்க. இப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு உங்க 2 ஹேண்ட்ஸையும் மேல அப்படியே லாக் பண்ணிட்டு, உங்க ஐஸையே பார்த்துட்டு இருக்கான். இவ்ளோ நேரம் நீங்க படபடன்னு பேசியிருப்பீங்க. இப்போ டக்குன்னு கப்பு சிப்புன்னு ஆயிடுறீங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. இப்போ ஜேகே மறுபடியும் உங்க ஃபேஸ் கிட்ட வந்துட்டு, "இதோ பார், உனக்கு எப்படின்னு தெரில. ஆனா எனக்கு ஹை ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே உன்ன பிடிக்கும். பிடிக்கும்னா உன் மேலே ஒரு லவ் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லாத்தையும் பேசுகிற எனக்கு அதை மட்டும் உன்கிட்ட பேச தெரில. பேசினா எங்கே என்னை விட்டு போயிடுவியோன்ற பயம் இருந்துச்சு. அதனால உன்கிட்ட எதுவுமே சொல்லிக்கிட்டதில்ல. ஆனால் வீட்டில் இதை பற்றி பேசலான்னு நினச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பேசலான் இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மாவே வந்து என்கிட்ட வயனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வேணாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவன் சொல்கிறது எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், நான் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ எப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களால் பதில் சொல்லவே முடியல. அ அ அது வந்து வீட்டில் தான் ரொம்ப அப்படின்ற மாதிரி திணறிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்ட்டேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறான். வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் ரொம்ப பேசினாங்க. யாரையோ மேரேஜ் பண்ணிக்கிறத விட ஜேகேவை பண்ணிக்கோ, அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு நிறையா பேசினாங்க. எனக்கும் வேறு வழி தெரில, அதான் அப்படின்னு இழுக்கிறீங்க. அப்போது எல்லாருக்காகவும் தான் என்ன பண்ணிக்கிட்டேன். உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அப்படி தானே? அப்படி இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ஃப்ரெண்டாக பார்த்து தானே பழக்கம். நான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் உன்னை பார்த்ததே இல்லை. அதான் கொஞ்சம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திணறீங்க. இப்போ ஜேகே எதுவுமே கேட்டுக்கல, அப்படியே படுத்துடுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே அந்த அந்த மார்னிங் போகுது. இப்போ நல்லா விடிஞ்சிடுது. நீங்கள் அப்படியே கண்ணை திறக்குறீங்க தூக்கத்துலேருந்து. ஜேகே ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டு அவனோட ஃபைலை வழக்கம் போல் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே எழுந்து பெட்டோட கார்னரில் உட்காந்துருக்கீங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புன ஜேகே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். என்ன நினச்சானோ தெரியல, அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே தூக்கி உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். உங்களோட லிப்ஸ் ஃபுல்லாக அப்படியே சக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. அவன் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்கா நல்லா கிஸ் பண்ணிவிட்டு, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன்டி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. இப்போ என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன மனுஷன்டா நீ? என்னடா இப்படி ஷாக் கொடுக்குற அடிக்கடி? அப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 1.5 மந்த் போகுது. இந்த 1.5 மந்தில் அவன் அடிக்கடிக்காக வந்து உங்களை கிஸ் பண்ணுறது, பெக் பண்ணுறது அண்ட் அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறது அண்ட் தூங்கும்போது உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டு இருக்கவே ஒன் டே மார்னிங் இதே மாதிரி உங்களை கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் ஓகே சொல்லிட்டு பாய் சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த டே உங்களுக்கு நார்மலாக போயிட்டு இருக்கு. அண்ட் நைட்டு எப்போவுமே ஒரு 10 o'clock அங்கிளும் ஜேக்கும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி 11 o'clock ஆகியும் 2 பேருமே வரலை. ஸோ நீங்களும் ஆண்டியும் கீழே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது ஒரு 11:30 போல் அங்கிள் மட்டும் வராங்க. நீங்கள் பின்னாடி ஜேகேவை எட்டி எட்டி பார்க்குறீங்க, ஆனால் வரவே இல்லை. அங்கிள், ஜேகே எங்கே வரலையா இன்னும்? ஏதாவது ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அங்கிள் டயர்டாக வந்து உட்காந்துட்டு, ஆமாம்மா, இன்றைக்கி ஹெவி ஒர்க் தான். அண்டு ஜேகே வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் கொஞ்சம் ஒர்க் விஷயமாக அப்ராட் வரைக்கும் போயிருக்கான். ஒரு நாள் வேலை தான், முடிஞ்சதும் நாளைக்கு ஃப்ளைட் ஏறிடுவான். நாளைக்கு ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான்.
நான் தான் போற மாரி இருந்துச்சு. ஆனா, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. அதனால வேற வழி இல்லாம லாஸ்ட் மினிட்ல ஜேகே போற மாரி ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது நாள் வரைக்குமே ஜேகே இல்லாம உங்களோட நைட் போனதே கிடையாது. எப்பவுமே நீங்க ஜேகே கூட தான் இருப்பீங்க. இன்னைக்கு என்னமோ ஜேகே இல்லாதது கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போய் படுக்குறீங்க. ஆனா, ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. ஸோ, நீங்க அப்படியே புரண்டுட்டே இருக்கீங்க. தூக்கமே வரல. இப்போ மொபைல் எடுத்து அப்படியே ஜேகே ஏதாவது கால் பண்ணியிருக்கானா, மெசேஜ் பண்ணியிருக்கான்னு பார்க்குறீங்க. ஆனா, எதுவுமே இல்ல. உங்களுக்கு லைட்டா கோவமா வருது. போறவன் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாதிரி போறேன்னு சொல்லிட்டு போலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது போட்டு போலாம்ல. அவன் பாட்டுக்கு போயிட்டான். வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகேவும் அங்கே போயிட்டு ஃபுல் பிஸி. அவன் ஃபுல்லாகவே அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவனுக்கு ஃப்ரீ டைமே இல்லை. அந்த ஃபுல் டேவுமே ஒர்க்கு. நெக்ஸ்ட் டே அவன் கிளம்புற டைமில் சம்மர் ரெயின் அண்ட் ஃப்ளட்டு அண்ட் அவனால் எங்கேயுமே போக முடியாது. ஃபுல்லாக ரூம்லேயே லாக் ஆகிடுறான். அங்கேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. ஃபுல்லாக நெட்வொர்க்ஸுமே கட் ஆகிடுது. உங்களால் மெசேஜ் பண்ண முடியல அண்ட் கால் பண்ணாலும் ரீச் ஆகலை. எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுது. உங்களுக்குன்னா பயம் தாங்கலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு 2-3 டேஸ் போகுது. இந்த 3 டேஸுமே ஜேகே இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் ஜேகேவோட ப்ரெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ, நீங்கள் எப்படி ஜேகேவை ரீச் பண்ணுறதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. மெயில் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணி பார்க்குறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. எதுக்குமே நோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா அங்கே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ, அப்படியே போயிட்டு இருக்கவே ஒன் டே கொஞ்சம் எல்லாமே காம் ஆகுது. கிட்டத்தட்ட 5 டேஸ் ஆகிடுச்சு நீங்களும் ஜேகேவும் பேசி. இப்போ ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா அங்கே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இப்போ நெட்வொர்க்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ, முதல்ல ஜேகே உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். ஆனால் நீங்கள் ஃபோனை ரூமில் போட்டுட்டு கீழே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகிருக்காது. இப்போது ஜேகே அவனோட டேடுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ அவங்களும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு, சரி ஓகே நீ அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் அந்த டேயோட மார்னிங்லேயே அங்கேருந்து ஃப்ளைட் ஏறியிருப்பான். அண்ட் ஈவினிங் போலவே அவன் ரிட்டர்ன் வந்துடுவான். ஸோ, உங்களுக்கு இது தெரியாது. ஜேகே உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்னு நினச்சி அங்கிள் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுடுறாங்க. நீங்கள் எப்பவும் போல் ஒரு மாதிரி டல்லாக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஈவினிங்காக நீங்கள் வாஷ் பண்ணி போட்ட துணி எல்லாத்தையும் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி மேலே போயிருக்கீங்க. இப்போ ஜேகே வீட்டுக்கு வந்த உடனேயுமே உங்களை தான் தேடுறான். அவங்க அம்மா அவனை ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா, நீ எல்லாமே நல்லா இருக்கியா, உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேட்குறதுக்கு கூட அவனால் சரியாக சொல்ல முடியல. வயனங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா அவள் மேலே தான் இந்த துணி எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டகடகன்னு மேலே தான் ஏறி வரான். நீங்கள் மேலே ஒரு மாதிரி சோகமாக துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு வந்துட்டு உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறான். இப்போ அவன் தான் ஹக் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகழுகையாக வருது. ஸோ, துணியெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக உங்களை பார்க்குறான். மனுஷனாடி, உனக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. உனக்கு என்ன ஞாபகமே இல்லைல்ல. இங்கேருந்து போனேன்ல, அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணியாவது சொல்லிட்டு போக தெரியாது. மார்னிங் போகும்போது எதுவுமே சொல்லாமல் தானே போனேன். சரி போகிற, அங்கே போய் ஏதோ ஒரு எமர்ஜென்சி கிளம்புற மாதிரி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ண தெரியாது. உன் பாட்டுக்கு போயிட்ட. அங்கே போயிட்டு ஒரு கால் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அழுகிற மாதிரி பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது ஜேகேக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக தான் இருக்குது. ஏய், அங்கே போகிற அவசரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் சேஞ்ச் ஆச்சு. அப்பா தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன். அவருக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சுடி. அதனால தான் நான் போனேன். அண்டு போயிட்டு ஒரு நாளில் ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே ஃப்ளட்டு எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. ஃபோன் கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் என்னடி பண்ணுவேன்? ஆனால் கனெக்ட் ஆன உடனே உனக்கு தான் கால் பண்ணேன். நீ கால் எடுக்கல. அதனால தான் அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போது அங்கிள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சொல்லியிருப்பேன்னு நினச்சி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்க கிட்ட வரான். இப்போ உங்களுக்கு அழுகையா வருது. நீங்கள் லைட்டாக அழுக போகிறீங்க. அப்போ டக்குன்னு உங்களை அப்படியே அவன் செஸ்ட்டில் அணைச்சிக்கிறான். என்னடி மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே இன்னொரு ஹேண்டை வச்சுட்டு அவனோட செஸ்ட்டில் போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே குனிஞ்சு என்னடி ஆச்சு மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்களும் உங்கள் தலையை அப்படியே லேசாக தூக்கிட்டு மிஸ் யூ ரொம்ப அப்படின்னு சொல்கிறீங்க. இதை கேட்டதுமே ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஆனால் பேக் கிஸ் எல்லாம் பண்ணல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ் எல்லாம் அப்படியே டியர்ஸாக நிற்குது. உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் அங்கேருந்து அப்படியே உங்களை அலேக்கா பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். டே டே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அங்கே உங்களை இறக்கி விட்டுட்டு டோரை லாக் பண்ணி அந்த டோர்லேயே உங்களை பின் பண்ணிட்டு நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு லைட்டாக படபடப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேயை லைட்டாக புஷ் பண்ணிட்டு ஜேகே ஜேகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளுறீங்க. அப்போ அவன் லைட்டாக மூவ் ஆகிட்டு இந்த லிப்ஸ் இல்லாமல் இத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே பெட்டில் கூட்டிகிட்டு போய் லைட் ஆக்குறான். ஜிகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறீங்க. பட் அவன் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட ட்ரெஸ்ஸில் அவனோட ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறான். அண்ட் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே மூவ் ஆகுது. அப்படியே அப்பர் பாடிக்கு வருது. இப்போ தான் அவன் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்களோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு அவன் கிஸ்ஸையும் பிரேக் பண்ணிவிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் அப்பர் பாடியிலேருந்து வெளியே எடுக்கிறான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே டக்குன்னு அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அவனுக்கும் ஹாப்பி தான். அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சீக்ஸு, நோஸு, இயர்ஸு, உங்களோட ஜா லைனு, நெக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டே கீழே வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் அப்பர் பாடியில் ஒரு சைடு அப்படியே ரப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு சக் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹைப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கவே கரெக்டாக அவனோட மொபைல் இப்போ ரிங் ஆகுது. செம்ம இன்சல்ட்டு. வேகமாக போய் அந்த மொபைலை ஆஃப் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் உங்கள் கிட்டே வரான். அப்போ நீங்கள் அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு ஜேகே ஜேகே எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறீங்க. அப்போ அவன் உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் லிப்ஸில் பெக் பண்ணிவிட்டு பயப்படாத நான் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு அலோவ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடியில் பயங்கர பிஸியாக வந்து ப்ளே ஆகுது. அண்ட் உங்கள் லோவர் பாடியிலையுமே அவன் ரொம்ப ப்ளஷர் பண்ணுறான். நீங்கள் பயங்கரமாக மூன் பண்ணுறீங்க. உங்களோட மோன் சவுண்ட்ஸ் அவனை இன்னுமே ஹைப் ஆக்குது. ஸோ அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகிட்டு அண்ட் அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஜேகேக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நீ இவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இப்படியே ஒரு 1.5 hour போகுது. நீங்கள் 2 பேருமே ரொம்ப ப்ளஷர்ஃபுல்லாக உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டீங்க. அண்ட் இப்படியே நீங்கள் 2 பேரும் டயர்டாக ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டின்னர் டைம் ஆகுது. ஸோ உங்களை ஆண்டி கூப்பிட்டு வராங்க. இப்போ தான் நீங்கள் 2 பேரும் எழுந்திரிச்சு கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே வெளியே போயிட்டு அம்மா நீ போ இதோ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். ஸோ அவங்களும் என்ன நினச்சாங்களோ தெரில, சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போய் வழக்கம் போல் டின்னர் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இன்றைக்கி ஜேகே வீட்டில் இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாகவே ரூமுக்கு போயிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் எப்பவும் போல்
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அந்த டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, எல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே பொறுமையா போறீங்க. போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு, உள்ளே போய் மேலே லாக் போடுறீங்க. போட்ட உடனேயுமே ஜேகே அப்படியே உங்க பின்னாடி வந்து உங்கள பேக் ஹக் பண்ணிவிட்டு, உங்க நெக்கு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "டேய் இப்போ தானடா முடிச்ச" அப்படின்னு சொல்கிறீங்க. "உன்னெல்லாம் நாள் ஃபுல்லாக வச்சு பண்ணால் கூட சலிக்கவே சலிக்காதுடி" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அப்படியே உங்களோட ஷோல்டர்லாம் கிஸ் பண்ணுறான். "போடா பர்வர்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட சீக்ஸில் அடிக்கிறீங்க. அவன் மறுபடியும் உங்களை அப்படியே திருப்பிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "ஜேகே சும்மா இருடா" அப்படின்னு சொல்கிறீங்க. "சும்மா இருக்க வாடி இங்கே வர்ற" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு பெட்டுக்கு மறுபடியும் போயிடுறான். ஸோ இப்படியே உங்களோட லவபிளான லைஃப் ரொம்ப ரொமான்டிக்காக அண்ட் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1.5 மந்த் போகுது. இப்போ நீங்கள் ஒன் டே கீழே ஆண்டி கூட எப்பவும் போல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்களும் அவங்க கூட பேசிக்கிட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது பேசிக்கிட்டே இருந்த நீங்கள் டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துடுறீங்க. இப்போ ஆண்டி ஏற்கனவே நீங்கள் ஃபீவர்னால் மயங்கினீங்கல்ல, அது ஞாபகம் வந்துட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு உங்களை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் எந்திரிக்கிற மாதிரியே தெரில. மறுபடியும் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே செக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் ஜேகே கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ வழக்கம் போல் ஜேகேவும் வீட்டுக்கு வரான். அங்கே ஆண்டி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் நிறையா உங்கள் ஃபேவரட்டான டிஷ் எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜேகே இப்போ சாப்பிட உட்காந்துட்டு அப்படியே நிறைய டிஷ் இருக்கிறத பார்த்துட்டு, "என்னம்மா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேகேவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகேக்கு ஒன்றும் புரியலை. அவன் ஒரு மாதிரி உங்களை கொஸ்டினபிளாக பார்க்குறான். அண்ட் இன்றைக்கி வழக்கம் போல் ஜேகே தூங்கலான்னு கிளம்பும்போது ஆண்டி, "நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறீங்க. இங்கே பாரு வயன், இன்றைக்கி நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், போ நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, "ஏம்மா ஏன்னாச்சு? எதுவும் உடம்பு ஏதாவது சரியில்லையாண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். அப்போ ஆண்டி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஆமாடா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. இன்றைக்கும் அவளுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போனால் அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. "ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? ஒழுங்காக தான் சாப்பிட்டு தொலையேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட திட்டிக்கிட்டே உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஆண்டியும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்களும் ஆண்டியை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ ரூமுக்கு போனதுக்கப்புறமா ஜேகே தான் ரூமை லாக் பண்ணுறான். நீங்கள் பெட்டில் ஆல்ரெடி போயிட்டு காலை நீட்டி அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, "ஏய் என்னடி ஆச்சு?" அது வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மயங்கி விழுந்துட்டேன், ஆண்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ டக்குன்னு அவன் உங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு, "நேற்று எதுவும் மழை பெஞ்சிச்சா என்ன? மறுபடியும் ஃபீவர் எழுதுட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனை செஸ்ட்டோடு சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணிட்டு, "இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு நீ தான் காரணம்" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே யோசிச்சுட்டு, "ஏய் நிஜமாவா?" அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்கள் 2 சீக்ஸையும் பிடிச்சிட்டு, "ஏய் வயன் நிஜமாக தான் சொல்கிறியாடி?" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்களும் அவனோட லிப்ஸில் போய் பெக் பண்ணிட்டு, "ஆமாண்டா ஃப்ராடு" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே அவனோட ஐஸ் ஃபுல்லாக ஹாப்பி டியர்ஸ். அவன் அப்படியே குனிஞ்சு உங்கள் பெல்லியில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவனோட காதை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட்டு, "டேய் எல்லாம் ஓகே தான், புள்ள வந்ததுக்கப்புறம் என்ன டீலில் விட்டுற மாட்டியே" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜேகே உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு, "என்னடி பேசுகிற? எத்தனை புள்ள வந்தாலும் சரி, நீ தாண்டி எனக்கு புள்ள. எங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணது ஒன்று தான், என்னோடய லாஸ்ட் லவ்வும் நீ மட்டும்தான். ஐ லவ் யூ டி" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான்.
நீங்களும் அப்படியே பேக்கேஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூடா மை ஃப்ராடு புருஷா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. இப்போ உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே லீட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு அழகான கேர்ள் பேபியும் பிறக்குறாங்க. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடிச்சுக்கலாம். ஹாப்பி என்டிங். ஓகேடா, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, பாய்.